வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழக அரசியல் வரலாறு பல மாற்றங்களை கண்டிருந்தாலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது புது புது விஷயங்கள் வரலாறு மாதிரி படைக்கிறதும் சாதாரண ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்துல தமிழக அரசு பல்வேறு வகையான தேர்தல் திட்டங்களை வைத்திருந்தாலும் புது புது திட்டங்களை வைத்து மக்களை கவர் பண்ண நினைச்சாலும் எதிர்கட்சிகளும் மற்ற கட்சிகளும் விமர்சிக்காம இருக்க போறதும் இல்லை. நேற்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 100% இருக்கைகளுடன் திரையரங்குகள் திறக்கப்படும் சொல்லியிருந்த நிலையில இன்றைக்கு பொள்ளாச்சி சம்பவம் பெரிய பேசு பொருளாகி இருக்கு. அது என்னங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலியில. தமிழகம் மட்டும் இல்லாம இந்திய அளவில் உலுக்கிய ஒரு சம்பவம் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம்னு சொல்லலாம். 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை பத்தி பேசாதவர்கள் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அனைத்து எதிர்கட்சிகளும் இதை கண்டித்தது, விமர்சித்தார்கள். இது முக்கியமான ஒரு பேசு பொருளா பார்க்கப்பட்டது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் முதலில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்பு 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அதிமுகவை சேர்ந்த அருளானந்தம் முக்கிய நிர்வாகியாவார். பாலியல் சம்பவத்தில் முக்கியமான குற்றவாளியாக கருதப்படுகிறார். இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்து பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் தான் இவ்வாறு நடைபெறுகிறது என்பது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கப்பட்டது. இதற்கு அதிமுக தரப்பிலிருந்து அருளானந்தத்தை கட்சியிலிருந்தே நீக்கியதாக கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாம அதிமுக கட்சியில் யாராவது தவறு செய்தால் அவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறாரு. இதை காரணம் காட்டி தேர்தல் சமயத்தில் நட்பெயரை சம்பாதிக்க நினைக்கிறார்களா அதிமுகங்கிற ஒரு கேள்வியும் எழுது. நீங்க சொல்லுங்க, பொள்ளாச்சி சம்பவத்தை வைத்து நடவடிக்கை மேற்கொண்டு அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறதா அதிமுக? இது 2021 சட்டமன்ற தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கும்? உங்களுடைய பதில்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.